ஆழ்வார்கள் அறுவரால் 128 பாசுரங்களால் பாடல் பெற்ற திருமாலிருஞ்சோலை எம்பெருமான் சிரசில் கோடாலி கொண்டையிட்டு காதில் கடுக்கனிட்டு ஒரு கரத்தில் வளரி தடியேந்தி ஒரு கையால் குதிரையின் லகானை பற்றி இழுக்கும் தோரணையோடு மிடுக்கான பார்வையோடு பரிமள சுகந்த மாலைகள் சூடி ஸ்ரீ ஆண்டாளின் பிரசாதமான புஷ்ப மாலை சூடி பச்சை பட்டுடுத்தி பக்த கடலில் மூழ்கி முத்து குளித்தபடி கள்ளர் திருக்கோலத்தில் மீனாட்சி கல்யாணத்தை காண மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு மண்டூக முனிவருக்கு முக்தியருள மதுரை மாநகர் வந்து மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத பாலை கமுகு பரிசுடை பந்தர்கீழ் கிருதமாலா என்று போற்றப்படும் வைகை ஆற்றில் சித்ரா பௌர்ணமியின் 5ஆம் திருநாள் சுவர்ண குதிரை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். அழகர் நாம் எதிர்பார்த்த அந்த வைகை ஆற்றில் இறங்கும் வைபவத்தை தந்து அருள் புரிகிறார். இதோ அழகர் வைகை ஆற்றில் இறங்கி பக்த கடலின் நடுவே திவ்ய திருக்காட்சி தருகிறார். ஆற்றில் இருந்து விளையாடுவோங்களை சேற்றால் எறிந்து வளை துகில் கை கொண்டு காற்றின் கடியனாய் ஓடி அகம்புக்கு மாற்றமும் தாரானால் இன்று முற்றும் வளை திறம் பேசானால் இன்று முற்றும். பச்சை பட்டுடுத்தி பரிமேல் அழகராய் வந்து வைகை ஆற்றில் இறங்கி சூழ்ந்து கூடியிருக்கும் பக்த கடலின் நடுவே திவ்ய திருக்காட்சி தந்து ஆற்றில் இறங்கி தன்னுடைய திருவருளை புரிகிறார் அழகர் திருமாலிருஞ்சோலை எம்பெருமான். மலையத்வஜன் என்னும் பாண்டிய மன்னனுக்கு பிரத்யக்ஷமானவர் அழகர். சிறுவர்கள் அனைவரும் உற்சாகமாக இந்த வைகை ஆற்றில் இறங்கி தீர்த்தமாடுகின்றனர். தீர்த்தி குர்வந்தி தீர்த்தாணி என்று புராணம் கூறுகிறது. தீர்த்தங்களையும் பாவனமாக்கும் தன்மை அடியார்களுக்கு உண்டு. அவர்கள் செய்யும் கோவிந்த நாம கோஷத்திற்கு உண்டு. அதற்கேற்ப இங்கே பக்தர்கள் அனைவரும் ஒன்று கூடி கோவிந்த நாம சங்கீர்த்தனம் செய்து அழகரின் திருமுன்பே தம்முடைய அந்த ஆர்வத்தை வெளிப்படுத்துகின்றனர். ஆற்றில் இறங்கியபடியே கிழக்கு நோக்கி பயணித்து பகல் 12 மணி அளவில் ராமராயர் மண்டபம் எனும் இடத்தை அடைகிறார் அழகர். இதோ அழகர் வைகையாற்றில் இறங்கி பக்தர்களின் கைத்தல சேவையில் எழுந்தருளி தங்க குதிரை வாகனத்தில் வெண்கொற்ற குடையின் கீழே திவ்ய திருவருள் புரிந்து அருள் பாலிக்கிறார். உயர்ந்த இந்த தெய்வ காட்சியை மாலை முரசு தொலைக்காட்சி நேயர்களுக்கு நேரலையாக வழங்குகிறது. தெள்ளியார் பலர் கை தொழும் தேவனார் வள்ளல் மாலிரும் சோலை மணாளனார் பள்ளி கொள்ளும் இடத்தடி கோட்டிட கொள்ளுமாகில் நீ கூடிடு கூடலே. இந்த அழகரை கூட அன்று கோதை நாச்சியார் ஆசைப்பட்டாள். அப்பேற்பட்ட அழகர் இன்று இந்த பக்தர்களை கூடி இருந்து குளிர்ந்து வைகை ஆற்றில் இறங்கி திருவருள் புரிகிறார். தொடர்ந்து பயணித்து வண்டியூரை அடைவார் அழகர். அங்கே வீரராகவ பெருமாள் திருக்கோவிலின் உள்ளே 5ஆம் திருநாள் இரவு எழுந்தருளுகிறார். 6ஆம் திருநாள் காலை சேஷ வாகனத்தில் சேவை தருகிறார். இதில் புறப்பட்டு தேனூர் மண்டபம் வரை எழுந்தருள்கிறார் கள்ளழகர். நாயக்க மன்னர்கள் தேனூர் வரை அழகர் செல்ல வேண்டாம் என வண்டியூரின் சமீபத்திலேயே தேனூர் மண்டபத்தை கட்டியுள்ளனர். இங்கே நண்பகலில் அழகர் எழுந்தருளி சுவர்ண கருட வாகனத்தில் பக்தர்களுக்கு சேவை தருகிறார். தேனூர் மண்டபத்தில் தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளி மண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனம் தந்து முக்தி அளிக்கும் வைபவமும் நடைபெறுகிறது. சித்ரா பௌர்ணமியின் 5ஆம் திருநாளில் கள்ளழகர் வைகையாற்றில் இறங்கி பக்தர்களுக்கு திருவருள் புரிகிறார். இந்த தெய்வ நிகழ்வை மாலை முரசு தொலைக்காட்சி நேரலையாக நேயர்களுக்கு வழங்குகிறது. இந்த அதிகாலை பொழுதில் இத்தனை பக்தர்கள் கூடியிருந்து குளிர்ந்து கள்ளழகரை ஏத்துகின்றனர். ஸ்ரீரங்கத்திற்கும் திருவேங்கட மாமலைக்கும் அடுத்தபடியாக மிக அதிகமான பாடல்களை
4000 திவ்ய பிரபந்தத்தில் பெற்றவர் நம்முடைய சுந்தர பாகு கள்ளழகரே ஆவார். இதோ அவருடைய சுவர்ண குதிரை வையாளி சேவையும் தருகிறது. வசையில் நான்மறை கெடுத்த அம்மலரையர் கருளி முன்பறிமுகமாய் இசை கொள்வேத நூலென்றிவை பயந்தவனே என கருள் புரியே என்று ஆழ்வார்கள் இந்த குதிரையாகவே பெருமாள் எடுத்த அந்த ஹயக்ரீவ அவதாரத்தையும் பாடுகின்றனர். மத்ஸ்யாவதாரம், ஹயக்ரீவ அவதாரம், ஹம்சாவதாரம் மூன்றுமே பிரமன் வேதத்தை இழந்தபோது அவனுக்கு அவற்றை மீட்டு கொடுப்பதற்காக எடுத்த வித்யா அவதாரங்கள் என்று போற்றப்படுகின்றன. அப்பேற்பட்ட அந்த வித்யாவதாரமான குதிரையில் தானே இன்று எழுந்தருளி பரிமுக கடவுளாக அன்று காட்சி அளித்தவரே இன்று பரிமேல் அழகராக எழுந்தருளி திருவருள் புரிகிறார். இந்த குதிரை வாகன சேவையில் அழகரை வணங்குவது குழந்தைகளுக்கு நல்ல படிப்பறிவையும் ஞானத்தையும் தரும். வெள்ளிக்கிழமை தினத்தில் அழகரை வழிபடுவது பெண்களுக்கும் கன்யா பெண்களுக்கும் சுமங்கலிகளுக்கும் நல்ல சௌபாகியத்தை தரும். மற்றும் இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தில் வைகை ஆற்றில் அழகர் இறங்கும் இந்த வைபவத்தை வணங்குவது அனைவருக்குமே உயர்ந்த வேண்டிய வரங்களை அளிக்கும். அப்பேற்பட்ட அந்த கள்ளழகர் சோலைமலை எம்பெருமான் கோவிந்த நாம சங்கீர்த்தன முழக்கத்தின் நடுவே வைகை ஆற்றில் இறங்கி கிருதமாலா நதியில் இறங்கி மண்டூக முனிவருக்கு முக்தி அளிக்கும் காரணத்தை முன்னிட்டு இத்தனை பக்த குழாமிற்கும் அருள் புரிந்து கொண்டே வந்து கொண்டு இருக்கிறார். அழகான அவருடைய சுவர்ண குதிரை இந்த அதிகாலை பொழுதில் ஜுவலிக்கிறது. அஸ்வைவ ரோமானி விதூய பாபம் என்று மூவா முதுமறை இந்த குதிரையையே போற்றுகிறது. உழுத்து அதர்வுண்ட ஓய் நடை புறவி என்று புறநானூறு குதிரையை துதிக்கிறது. இவுளி என்னும் தமிழ்ச்சொல் குதிரையை பற்றி குறிப்பிடுகிறது. இந்த அழகர் வாசம் செய்யக்கூடிய திருமாலிரும் சோலை மலைக்கு தென் திருமலை என்று பெயர். இது தொன்மையான ஒரு வழக்கமாகும். வடக்கே இருப்பது வட திருமலை, திருவேங்கடமுடையானுடைய வாசஸ்தலம். அதே போல இங்கே பரமசுவாமியான சுந்தர பாகுவின் வாசஸ்தலம் தென் திருமலை என்று அழைக்கப்படுகிறது. அந்த வார்த்தையை மெய்யாக்கும் விதமாக அந்த திருமலை திருப்பதிக்கு வரக்கூடிய அத்தனை கூட்டமும் இங்கே கூடல் மாநகரில் குழுமி இருந்து அழகரை அவர் மேல் தண்ணீரை பீச்சி அடித்து தன்னுடைய உண்மையான அந்த பக்தியையும் கள்ளம் கபடமற்ற அந்த தூய அன்பையும் அவருக்கு சமர்ப்பிக்கிறார்கள்.